இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, இதே தான். கெப்பாசிட்டி, டிமாண்டு, 3528 உள்ள வந்து ஃபேக்டரி டெஸ்டினேஷன். சரியா? இதுவும் பேசிக்லி மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் தான். சிம்பிள் சம், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். டைப் 1 ப்ராப்ளம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அது டுவெல்த் புக்லேருந்து எடுத்தேன்னா பிகாம் புக்ல தான், ஞாபகம் இல்லை. பட் வெரி சிம்பிள் ப்ராப்ளம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், we will ensure that the demand equals supply. கரெக்டா? அதை எடுத்துக்கணும். இப்ப டிமாண்ட் ஈக்குவல் சப்ளைல வந்து இது 120, இதுவும் 120 வருது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த சம் மட்டும் நான் சொல்ல சொல்ல நீங்களும் போடுறீங்களா சைமல்டேனியஸாங்க? ஓகேவா? சிவசங்கரி நீங்களும் போடுறீங்களா? கொஞ்சம் அப்ப கொஞ்சம் பெட்டரா புரியும். அதனால்தான். இதுதான் சம், காப்பி பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் நான் ஸ்லோவாவே போறேன். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்டா போல, ஸ்லோவாவே போறேன். காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கடா சம். சிவசங்கரி நீங்க காப்பி பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, திஸ் ப்ராப்ளம் இது. டிமாண்ட் ஈக்குவல் சப்ளை. 120 டிமாண்ட், 120 சப்ளை. இது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிடுது. ஓகேவா? இது போட்டுக்கோங்க. டிமாண்ட் ஷுட் ஈக்குவல் சப்ளை. அந்த செக் பாயிண்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 1. எஸ், எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபுல் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த ஃபுல் செல்லுலயே, இந்த ஃபுல் செல்லுலயே சிவசங்கரி நீங்க சொல்லுங்க, எந்த நம்பர் வந்து லோவா இருக்கு? 5. ரெண்டு இடத்துல 5 இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப நம்ம ரோ வைஸ்ல ப்ரையாரிட்டிஸ் பண்ற 5 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 5 நான் சூஸ் பண்றேன். இங்க தான் நான் வந்து அலோகேட் பண்ண போறேன்னா, அப்ப என்ன பண்ணணும்னா, இங்க 5க்கு வந்து எவ்வளவு டிமாண்ட் இருக்கு? 25. கெப்பாசிட்டி 30. அப்ப எவ்வளவு அலோகேட் பண்ணலாம்? 25. அப்ப இங்க 25 அலோகேட் பண்ணா இங்க என்ன ஆயிடும்? 25 minus 25 0. 30 minus 5 25. போடுங்க பார்க்கலாம். புரியுதா அது? Find the least. Step number 2 என்னன்னா, find the least number in the matrix. Do the allocation for that. Step number 4. Appropriately give effect for the demand and supply numbers and cross that column and such that it should not be taken for calculation anymore.
புரிஞ்சுதா? போட்டிங்களா ரெண்டு பேரும்? சிவசங்கரி நீங்க? இப்போ இது அலோகேஷன் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஜீரோ ஆகுறது இல்ல கண்ணா. அந்த காலமை நம்ம எடுத்துடணும். அடுத்த வாட்டி அந்த காலம் இருக்கக்கூடாது கால்குலேஷன். ஓகேவா? சூப்பரா. இப்போ திருப்பி அடுத்த காலம் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க வந்து மேம் எனக்கு காலம் காலமா பண்றது கஷ்டமா இருக்குன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம் அதே ஷீட்ல. இங்க பக்கத்துலயே போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எடுத்துட்டோமா, இது கம்ப்ளீட்டா நீங்க எடுத்துருவீங்கல்ல. நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கெப்பாசிட்டி பக்கத்துலயே இப்போ இந்த காலம் எடுத்த உடனே ரிமைனிங் என்னவா இருக்கும் உங்களுக்கு? இதுதானே வரும் கரெக்டா? இந்த ஸ்ட்ரெச்சா இருக்குமா? இதுல வந்து எது லீஸ்ட் நம்பர் 5 அடுத்த லீஸ்ட் அந்த இங்க ஒரு 5 பண்ணிட்டோம், இங்க ஒரு 5. இப்போ இந்த 5ல நம்ம அலோகேஷன் பண்ணலாமா? இங்க வந்து 35 இருக்கு, இங்க 40 இருக்கு. இங்க எவ்வளவு அலோகேட் பண்ணலாம் சிவசங்கரி? 35. அப்ப இங்க கீழே என்ன ஆயிடும்? 35 minus 35 0. இங்க 40 minus 35 5. அப்ப இங்க 35 allocate பண்ணிருக்கோம். புரியுதா? இப்ப பண்ணுங்க அது. ஏய் நீங்க வந்து நெக்ஸ்ட் காலம் கீழே காலம் அப்படி கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் 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 இத டப்பாவை கீழே கேரி ஃபார்வர்ட் பண்ணாம அப்படி கூட பண்ணலாம்னு சொல்றேன். நான் சொல்றது புரியுதா? அதாவது இப்ப இது முடிஞ்சாச்சா? இங்க ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸல்ல கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுனால அப்படி பண்றேன். இப்ப லைன் மாதிரி போட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? இனிமே இது எடுக்க கூடாதுன்னு ஆயிடுமா? அது ஃபுல் ஸ்ட்ரெச் லைன் போட்டுக்கோங்க. இது எடுக்க மாட்டீங்க. அப்ப ரிமைனிங் இதுல இருந்து என்னன்னு பாருங்க. 5. அப்போ இங்க எழுதிக்கோங்க. அப்போ வந்து இந்த 40ன்றது என்ன ஆயிடும் உங்களுக்கு? 40ன்றது 35 மாறிடும். கரெக்டா? 35ன்றது என்ன ஆயிடும்? 35 மைனஸ் 35 வந்து 0. இங்க 0 ஆயிடும். அப்படி போட்டுக்கலாம் நீங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? புரியல. சிவசங்கரி புரியல. நான் திருப்பி சொல்லட்டுமா சிவசங்கரி? புரியுதா? சரி சூப்பர். புரியுதுன்னா ஓகே நோ ப்ராப்ளம். அந்த ஸ்டெப் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அடுத்த ஸ்டெப் போறேன். இப்படி வரும் 35 டிமாண்ட்ல 0 வந்துரும், இங்க 5 வந்துரும். முடிச்சிச்சாலா? சிவசங்கரி முடிச்சிட்டீங்களா? முடிச்சா மட்டும் சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணியிருந்தேன், அதனால தான். நெக்ஸ்ட் பாருங்கண்ணா. அப்ப இது 0 ஆயிடுதா? இதை டெலீட் பண்ணிடலாமா? இது ஸ்கிராச் பண்ணிடுங்க, அந்த லைன் வச்சு ஸ்கிராச் பண்ணுங்க. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இதுல இருக்கா? இதுல எது லீஸ்ட் அமௌண்ட் சொல்லுங்க சிவசங்கரி? லீஸ்ட் மினிமம் பாருங்க. 8 பாருங்க கரெக்டா? இல்ல எது மினிமம்? 7 7. ஸோ 7 இருக்கா? 7ல பாத்தீங்கன்னா 32 டிமாண்ட், கெப்பாசிட்டி 50. எவ்வளோ இங்க அலோகேட் பண்ணலாம்? 32 அலோகேட் பண்ணலாமா? அப்ப இங்க என்ன ஆயிடும்? 32 மைனஸ் 30 0வா? இங்க என்ன ஆயிடும்? 30 50 மைனஸ் 32 18. போடுங்க பார்க்கலாம் இந்த ஸ்டெப். அந்த மாதிரி ஒவ்வொன்னா முடிச்ச உடனே லீஸ்ட் பண்ணி 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 அலோகேட் பண்ணணும் அதை.
இது முடிச்சு ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? வெரி குட். ஸ்ரீதேவி முடிஞ்சாச்சா? சூப்பர். இப்ப 7னா 7 எடுத்துருங்க. வேண்டாம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 8, 11, 9 இருக்கும். அப்புறம் இதெல்லாம் இருக்கும். ஸ்ரீதேவி நீங்க சொல்லுங்க இதுல எது லீஸ்ட்? ஆ 8ல அப்ப வந்து 28 இருக்காங்க. இங்க 5 இருக்காங்க. அப்ப எவ்வளவு அலோகேட் பண்ணலாம்? 5 தானே இல்ல? சோ அப்ப ரிமைனிங் என்ன 23 0. போடுங்க. புரியுதா சிவசங்கரி? ஆ முடிஞ்சிருச்சா? அடுத்தது பார்க்கலாமா? அப்போ இந்த ஸ்ட்ரெச் போயிடுமா? இந்த ஸ்ட்ரெச் கம்ப்ளீட்டா போயிடும். அப்ப இது ரெண்டு தானே இருக்கும். இது ரெண்டுத்துல லீஸ்ட் வந்து 9. ஸோ 9க்கு என்ன பண்ணுவோம்? 23 18 18 அலோகேட் பண்ணுவோம். இப்போ ரிமைனிங் 5 0 இருக்கும். கரெக்டா? அப்புறம் அதே மாதிரி அதையும் இது பண்ணிட்டோம்னாக்கா 11 இருக்கும். அப்போ 5 5 இருக்கும். 5 அலோகேட் பண்ணிட்டோம்னா 11. ஸோ இப்போ நம்ம எல்லா அலோகேஷன்ஸும் முடிச்சிட்டோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிங்க பார்க்கலாம். புரியுதா சிவசங்கரி? ஸோ லீஸ்ட் எடுத்துக்கணும். சப்ளை டிமாண்டுக்கு பேஸ் பண்ணி அலோகேஷன் பண்ணிக்கணும். அந்த ரோவோ காலமோ எது ஜீரோவை நெகேட் ஆயிருக்கோ அது கம்ப்ளீட்டா அடுத்த ஸ்டெப் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கவே கூடாது. அந்த மாதிரி இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிங்க பார்க்கலாம். 11 5 வரைக்கும். ஒரே நிமிஷமா. ஹலோ அண்ணா, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க அண்ணா? கேக்குறதா அண்ணா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுறதுண்ணா. ஹலோ அண்ணா. அண்ணா குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? அண்ணா இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு வர முடியுமா நாளைக்கு வர முடியுமாண்ணா? ஓ அப்படியா? இல்ல அதான் நீங்க எப்பவுமே இன்னைக்கு டியூப் மாத்திரத்துக்கு வரணும்ண்ணா. நீங்க நாளைக்கு வரீங்களா? சரி நாளைக்கு வாங்க. நாளைக்கு தான் இன்னைக்கு நான் வருது. சண்டே அன்னைக்கு வரீங்களா? சண்டேவா மண்டேவா? சரி அண்ணா. தேங்க்ஸ். எனக்கு டைமிங் மட்டும் சொல்லிடுங்க அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. நைட்ல வாங்க, நைட்ல வாங்க. ஓகே. வாங்க வாங்க. ஓகே அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஆ முடிச்சிட்டீங்களாடா? ஈஸியா இருக்கா? சொல் தட்டமா திருப்பி. சூப்பர். நீங்க முடிச்சிட்டீங்களா சிவசங்கரி? இந்த அலோகேட் பண்ணிருக்கோம்ல செல்ஸ் எல்லாம். இப்ப அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்ப 25 இன்டூ இப்படி பண்ணோம். 25 இன்டூ 5 ஓகேவா? 35 இன்டூ 5 அப்புறம் 32 இன்டூ 7
அப்புறம் 5 into 8, அப்புறம் 18 into 9, அப்புறம் 5 into 11, இந்த மாதிரி எல்லாத்தையும் அலோகேட் பண்ணதெல்லாம் டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர காஸ்ட் தான் வந்து மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் இப்படி கூட பண்ணிடலாம், ஒரே லைனில் பண்ணிடுங்க. 5 into 11 plus 18 into 9 plus 5 into 8 plus 32 into 7 plus 35 into 5 plus 25 into 5, 781 வந்துச்சா? சூப்பர். சிவசங்கரி நீங்க போடுங்க கணம், எவ்வளவு வருது? சூப்பர். ஓகேவா? இதுதான் வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இப்போ நம்ம இதுல இருக்கு இல்லையா, ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற சம்மை இப்போ நான் போட போறேன். ஓகேவா? பாருங்க. 19 90 30 50 10, அப்புறம் 70 30 50 60 48 70 20, இது மூணும் போட்டுருக்காங்க. நம்ம புக்ல எப்படின்னா ஒரே எக்ஸாம்பிள் சம் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் பண்றாங்க. சரியா? ஸோ இப்போ அந்த சம் சொல்லித்தரேன், நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சரியா? இதே மாதிரி ஃபார்மேட் தான். இப்போ சப்ளை இஸ் ஈக்குவல் டு ரெக்குவயர்மெண்ட், அது செக் பண்ணிக்கணும். ஸோ 34 மேட்ச் ஆகுது. இப்போ இதுலயே லீஸ்ட் என்னன்னு சொல்லுங்க சிவசங்கரி. இப்போ 8 தான் இதுல லீஸ்ட்ல. அப்போ இங்க 8னா இங்க எவ்வளவு அலோகேட் பண்ணலாம்? 8 அலோகேட் பண்ணலாம். அப்போ இங்க 0 ஆயிடுமா? அப்போ இங்க என்ன ஆயிடும்? 10 ஆயிடுமா? கரெக்டா? புரியுதாடா? எது எங்க எங்க 7 இருக்கு? இல்லம்மா, இந்த தான், இந்த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் தான் பார்க்கணும். சப்ளை டிமாண்ட்ன்றது டிசிஷன் மேக்கிங் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த செல்லுக்குள்ள இருக்கிறது 8, ஸோ 8 அலோகேட் பண்றோம். இங்க மொத்தமா டிமாண்டுக்கு நம்மளுக்கு சப்ளை சஃபிஷியண்டா இருக்கிறதுனால 8 ஃபுல்லா அலோகேட் பண்ணிட்டு சப்ளை ரிமைனிங் நம்மளுக்கு 10 இருக்கு. அப்போ எந்த காலம் உங்களுக்கு ஜீரோவா ஆகுதோ அந்த காலமை கம்ப்ளீட்டா எடுத்துருங்க அடுத்த ஸ்டெச்ல. ஸோ இதை எடுத்துட்டோமா? இப்போ சொல்லுங்க, இதுல எது லீஸ்ட் சொல்லுங்க இந்த நம்பர்ஸ்ல. 10. ஸோ 10க்கு அகேன்ஸ்டா என்ன இருக்கு நம்மளுக்கு? 14 இருக்கு, 7 இருக்கு. அப்போ 7 இங்க அலோகேட் பண்ணிடலாமா? அதோ அலோகேட் பண்ணிருக்கேன். இப்போ ரிமைனிங் என்ன? 7, இங்க 0. கரெக்டா? புரியுதா? ஆனா இதெல்லாம் இன்னைக்கே போட்டு பாத்துருங்கப்பா. சரியா? ஓஆர் மட்டும் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதெல்லாம் முடியிற வரைக்கும் இன்னைக்கே போட்டு பாத்துருங்க. சரியா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், இன்னைக்கே மறக்காம போட்டு பாத்துருங்க. சரியா? இப்ப ஸ்ரீதேவி நீங்க சொல்லுங்க ஸ்ரீதேவி. இப்ப இதுல லீஸ்ட் என்ன? இப்ப 70 40 60 20. 20க்கு எவ்வளவு அலோகேட் பண்ணலாம்? 7 இருக்கு டிமாண்ட். அலோகேட் பண்ணனா இங்க 0 ஆயிடுமா? இங்க 3 வந்துருமா? அப்போ இது ஃபுல்லுத்தையும் அடுத்த ஸ்டெப்ல போயிடும். கரெக்டா? அடுத்தது சொல்லுங்க ஸ்ரீதேவி. இதுல எது லீஸ்ட்? 40. ஆக்சுவலா இதுவும் எடுத்துக்கலாம் இதுவும் எடுத்துக்கலாம். நான் இது எடுத்துட்டு இருக்கேன். எப்படினாலும் ஆன்சர் வரும் உங்களுக்கு. இப்போ இது 40. 40ல வந்து 7 இருக்காங்க, 9 இருக்கு. அப்ப எது அலோகேட் பண்ணலாம்? 7 அலோகேட் பண்ணலாம். அப்ப ரிமைனிங் 2. கரெக்டா? சூப்பர். சிவசங்கரி இதுல சொல்லுங்க எது லீஸ்ட்? லீஸ்ட் கண்ணா? லீஸ்ட் லீஸ்ட். ஹலோ, கேக்கலையா? ஓ, லீஸ்ட். லீஸ்ட் 70 40? 40. ஸோ 40ல வந்து 5 இருக்கு 3 இருக்கு. ஓகேவா?
அப்ப எவ்வளவு அலோகேட் பண்ணலாம்? 3 அலோகேட் பண்ணலாமா? சோ அப்ப இங்க ரிமைனிங் இங்க 2 வந்துருமா? அப்ப வந்து இந்த இடத்துல டெலீட் ஆயிடும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 70 மட்டும் இருக்கும். இங்க 2 இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2 அலோகேட் பண்றோம். அப்ப 0. அப்போ எந்த செல்ஸ்ல எல்லாம் நான் அலோகேட் பண்றேனோ அதெல்லாம் ஆட் பண்ணாக்கா 814 கிடைக்கும். அதான் இங்க போட்டிருக்காங்க. 814 புரியுதா? உங்களுதுல ஒரு தியரியா எடுத்திருக்காங்க கண்ணா நிறைய அப்படி. அதை நான் அப்படியே இங்க ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். சரியா? நீங்க பாத்துக்கோங்க. புரிஞ்சதா அந்த சம்ம? ஓகே. இப்போ இது மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ மினிமம் காஸ்ட் மெத்தடுக்கு வந்து இன்னொரு ஒரு வெர்ஷன் இருக்கு. என்னன்னா மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட் அண்ட் மினிமம் காலம் காஸ்ட் மெத்தட். ஓகேவா? அது இப்ப சொல்லித்தரேன் பாருங்க. இதே சமயம் மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட். இங்க எக்ஸசைஸ் 2 போடுறேன்னா மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட் MRCM போடுறேன். சரியா? மினிமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்த மாடல்ல ஒரு மாடல் கண்டிப்பா வரும். ஒரு 7 மார்க்குக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் வெஸ்ட் வேம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு. சரியா? இருந்து கண்டிப்பா ஒரு மாடல் வரும். ஐ சான்சஸ் மினிமம் இந்த சம் அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? 19 இது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன். இதுல மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட்னா உங்களுக்கு என்ன டக்குன்னு தோன்றுது? ரோ வைஸ்ல மினிமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சிவசங்கரி இதுதானே ரோ ஸ்ரீதேவி? இதெல்லாம் ரோ கரெக்டா? இதெல்லாம் தான் காலம். இப்ப இந்த ரோல வந்து எது மினிமம்? சொல்லுங்க சிவசங்கரி. இந்த ரோல எது மினிமம்? 10. சூப்பர். அப்போ 10ல வந்து நம்ம பண்ணணும்னா அலோகேஷன் பண்ணணும். சரியா? அப்ப பண்ணலாமா? இப்ப 10ல வந்து நம்ம அலோகேட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 7ஆ? அப்போ இங்க எவ்வளவு வரும்? 14 minus 7 7. இங்க 7 minus 7 0. இந்த ரோ இப்ப அடுத்தது. இப்ப வந்து take sum which is the minimum. The smallest cost second rowல ஸ்ரீதேவி நீங்க சொல்லுங்க. செகண்ட் ரோல என்ன என்ன 30 கரெக்டா? சோ 30க்கு எப்படி அலோகேட் பண்ணலாம்? ம். அப்ப கீழே என்னவா மாறும்? ம். இந்த பக்கம் என்ன வரும்? சப்ளை 1 கரெக்டா? இது புரிஞ்சுதா? குட். இப்ப அடுத்தது மூணாவது ரோ. நீங்க சொல்லுங்க ஸ்ரீதேவி. மூணாவது ரோல எது லீஸ்ட்? ஒரே நிமிஷம் கண்ணா. இந்த 8க்கு வந்து ஆல்ரெடி இங்க வந்து 0 ஆயிடுச்சுல. அதனால இதை நம்ம விட்டுட்டு மிச்ச மூணுத்துல ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்கணும். ஓகேவா? ஒரு ஸ்மால் சேஞ்ச். அப்போ 20 வருமா? அப்ப நம்ம இங்க 7 அலோகேட் பண்ணலாமா?
ஸோ 7 மைனஸ் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 7 இது வந்து ரிமைனிங் எவ்வளோ வரும்? 11 வரும். கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடம் மட்டும் இங்க ஏற்கனவே 0 அலோகேட் ஆனனால அதை விட நெக்ஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 11 அதுக்கு அடுத்தது வந்து ஸோ அப்போ எப்படி வரும்னா ம், 7 8 ஒரே நிமிஷம். என்னுடைய ஒவ்வொரு புக்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரி ஆகுது. இது நான் கொஞ்சம் செக் பண்ணி சொல்றேன். இப்போ இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஓ இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும் ஸ்ரீதேவி. கரெக்டா? அப்போ ரிமைனிங் இவ்வளோ வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ இதுல வந்து நான் இந்த இந்த ரோல லீஸ்ட்னு நான் பார்த்தேன்னா 1 அலோகேட் பண்ண முடியும். கரெக்டா? இதுல நான் 1 அலோகேட் பண்றேன். இப்போ இங்க வந்து எனக்கு ஓஆர் புக்ல வேற மாதிரி போட்டிருக்காங்க. டிஎஸ் ரெட்டில டிஎஸ் ரெட்டில இன்னொரு புக்ல 6 இது -1 ஆயிடுமா? அப்ப 0. அப்ப அடுத்தது வந்து அப்ப இதுவும்
இந்த காலமும் 0 ஆகுறதா? ஓகே. அப்போ வந்து இதுலயே இருக்கிறது லீஸ்ட் வந்து இது. ஸோ 5. அப்போ this 5 minus 5 will become 0. இங்க வந்து 6 இருக்கு. அப்போ ஆஹ், இதுவும் 0. இப்ப இதுவும் 0 ஆயிடுறதா? இப்ப 70 இருக்கு. இங்க வந்து -6, இங்க -6 0 ஆயிடுறது. அப்ப இதுவும் 0 ஆகுது. ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணி பார்க்கறேன். இல்ல எங்கேயோ ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு எனக்கு. இப்ப கேக்குறதா? ஆ 10 into 7, 7 into 10, 10 into 7, அப்புறம் 8 into 30, அடுத்தது வந்து 20 into 70, அப்புறம் வந்து 40 into 5, அதுக்கப்புறம் வந்து எங்க சாரி 40 into 1. 40 into 1, கீழே தான் 40 into 5ல. ஏதோ தப்பாகுதே. 10 into 7, 8 into 30, 40 into 1, அப்புறம் 70 into 16 போட்டிருக்காங்க. ஓ 70 into 6ஆ? ஓ இந்த அலோகேஷன் போடலையோ நானு. அப்புறம் இன்னொன்னு கூட போடல போல இருக்கே. இருங்களேன் ஒரே நிமிஷம். 10 into 7 plus sorry, I'm sorry. 30 into 8 plus 1 into 40 plus 5 into 40 plus 6 into 70 plus 7 into 20. 1110. கரெக்ட். இதான் டோட்டல் காஸ்ட். ஓகேவா? புரியுதா? நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து ரோ வைஸ் ஸ்மால் எடுத்துட்டே வரோம்ல, தேர்ட் ரோ வரைக்கும் ஸ்மால் எடுத்துட்டே வரோம்ல, எங்கெல்லாம் ரோ எடுத்துட்டு வந்து 0 எடுத்தோம் அதை வந்து நம்ம delete பண்ணிக்கிறோம், கன்சிடர் பண்றது இல்ல. ஸோ அப்ப இது முடித்தி விட்டோம். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 70 40 40. திருப்பி ரோ வைஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோல எதுவுமே இல்ல, செகண்ட் ரோ சின்னது 40, திருப்பி இதுக்கு அலோகேஷன் பண்றோம். ஓகேவா? அது அலோகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ரோவையும் இது பண்றோம். திருப்பி தேர்ட் ரோ வந்து அலோகேஷன் பண்றோம். அதுல பண்ணானாக்கா 20 வந்து ஸ்மால் நம்பரா வருது, இல்ல 40 வந்து ஸ்மால் நம்பரா வருது, அலோகேட் பண்றோம். இப்போ ரிமைனிங் 70 மட்டும் இருக்கு, அதை வச்சு நம்ம இது பண்ணிட்டோம், அலோகேட் பண்ணிடுறோம். புரியுதா? ஸோ ரோ காஸ்ட், மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரோ படி போறது, ரோவா போய் மினிமம் நம்பர் என்னன்னு அசைன் பண்ணிட்டு, அப்புறம் எப்பெல்லாம் நம்ம அசைன் பண்றோமோ அது 0 அவுட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நாட் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன். ஓகேவா? அதை வந்து நாட் டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன், அதை கன்சிடர் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறதையும் ரோ வைஸா எடுத்து லோவர் காஸ்ட் வச்சு இது பண்றோம். இதே கான்செப்ட் தான் காலம் கான்செப்ட், மினிமம் காலம் காஸ்ட் கான்செப்ட். புரியுது? மினிமம்
மினிமம் காலம் காஸ்ட் மெத்தட். சிவசங்கரி புரியுறதா? இப்ப பாருங்களேன், இது இந்த ம் சொல்லுங்கம்மா. பண்ண மாட்டோம். கரெக்ட். பண்ண மாட்டோம்மா. ஓகேவா? இது ஓகேவா? இப்போ வந்து ஒன்னொன்னு பார்க்கலாமா? பாருங்க, டெஸ்டினேஷன் 19 D2 எல்லாமே கொடுத்துருக்காங்க. 34 மேட்ச் ஆகுறது. இப்ப காலம் வைஸ் காலம்ல வந்து எது லீஸ்ட்? 19ஆ? கரெக்டா? அதுல வந்து 5 அலோகேட் பண்ணலாமா? ஸோ அப்ப இங்க என்ன ஆயிடும்? 5 minus 5 0. இங்க வந்து 7 minus 5 2. அப்போ இது ஃபுல்லா போயிடுமா இப்போ? இது ஃபுல்லா போயிடும். நெக்ஸ்ட் செகண்ட் காலத்துல எது லீஸ்ட்? 8. 8ல 8 அலோகேட் பண்ணிடலாமா? நான் இந்த ஷேட் அப்படியே வச்சுக்கிறேன். கலர் மட்டும் போடுறேன் அந்த போயிடுத்துன்னு. ஸோ 8ல 8 அலோகேட் பண்றோம். இதுல வந்து 8 minus 8 வந்து 0. 18 minus 8 வந்து 10. ஓகேவா? அப்ப இது 0 ஆயிடுதா? இதையும் ஷேட் பண்ணிடலாமா? எயிட்டீன் மைனஸ் எயிட் இது முடிஞ்சிருச்சா? அப்புறம் இதுல எது கம்மி? 40யா? ஸோ 40ல 7 அலோகேட் பண்ணிடலாமா? அப்போ 7 மைனஸ் 7 0. இது 9 மைனஸ் அப்போ இது இதுவாயிடுச்சு. அப்போ இது பார்க்கலாமா? இதுல 20யா? 20ல 10 அலோகேட் பண்ணலாமா? ஐயோ சாரி சாரி சாரி, தேங்க்ஸ்மா. இல்ல வந்து 2 அலோகேட் பண்ணிடலாமா? ஸோ இங்க வந்து 12ஆ? இங்க 0. அப்ப இப்ப ரிமைனிங் வந்து 60 and 2 இருக்கா? இப்போ இதுல வந்து எது லீஸ்ட்? 20 கரெக்டா? அப்ப 2 அலோகேட் பண்ணிடலாமா? அப்ப இங்க என்ன ஆயிடும்? 0 ஆயிடுமா? என்னம்மா? சாரி சாரி சாரி, தேங்க்ஸ் தேங்க்ஸ். இப்போ இங்க வந்து இங்க 20யா? ஸோ 20ல 10 போட்டுடலாமா? ஸோ அப்ப இங்க வந்து 12 மைனஸ் 10 வந்து 2 மாறிடுமா? இங்க மைனஸ் 10ஆ? அப்ப 0வா? இப்ப அடுத்தது இப்ப இங்க வந்து இதுவும் அலோகேட் ஆயிடுச்சு. அப்போ இதையும் இது பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் 60 இருக்கா? இங்க 2 அலோகேட் பண்ணிடலாமா? ஸோ உங்களோட கடைசி அலோகேஷன்ல சப்ளையோடதுலயும் டிமாண்டோடதுலயும் ஒரே நம்பர் வந்திருக்கணும். அதுதான் feasible சொல்யூஷன். ஓகேவா? ஸோ 0 ஆயிடுதா? இப்போ எல்லாமே நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட இது காஸ்ட் இது பார்த்தோம்னா 5 into 19 plus 8 into 8 plus 7 into 40 plus 2 into 10 plus 2 into 60 plus 10 into 20. இப்போ ஆன்சர் என்ன? 7 7 இதோ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ மினிமம் காஸ்ட் மெத்தடு, மினிமம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட் பார்த்தோம். மினிமம் காஸ்ட்
காஸ்ட் மெத்தட் பார்த்தோம். மினிமம் காலம் காஸ்ட் மெத்தடு, மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட். ஓகேவா? எல்லாமே நம்ம புக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ we will go to graph. இப்போ இந்த டம்மி காலத்துக்கு என்னன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்படி கொடுப்பாங்க சம்மு 876 இப்படிதான் இருக்கும் சம்மு. 5 இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும். சரியா? சம் இப்படி இருக்கும். டிமாண்ட் இங்க கொடுத்துருப்பாங்க, சப்ளை கொடுத்துருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது மூணும் சேர்ந்தா 850 கிடைக்கிறது. இது கொடுத்துருக்க மாட்டாங்க. இது மூணும் சேர்ந்தா வந்து 740 தான் இருக்கு. அப்போ பேலன்ஸ்டு மேட்ரிக்ஸ் இல்லைல்ல. ஸோ டு மேக் இட் பேலன்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா 0 0 0 போட்டு இதோட ரிமைனிங் இருக்கும் தெரியுமா 850 மைனஸ் 740 அதை வந்து இப்படி ஒரு காலம் மாதிரி இன்சர்ட் பண்ணி அந்த பேலன்சிங் ஃபிகரை இது பண்ணிட்டு சம்மா ப்ரொசீட் பண்ணும். புரியுது நான் சொல்றது? திருப்பி சொல்லட்டுமா? உங்களுக்கு புரியுதா சிவசங்கரி? இப்போ இந்த சம் பாருங்களேன் 850 இருக்கு. சரியா? இது 750 இல்ல 740 மாத்திக்கோங்க, தப்பா கொடுத்துருக்காங்க. this is 740 இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா எல்லாத்தையும் எடுத்து 000 மட்டும் 110 பண்ணிட்டு உங்களோட as usual ப்ராசஸை நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இப்போ இதுல வந்து வேம் மெத்தட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் எடுப்பீங்க. அப்ப 0 எடுக்க கூடாது, 6 தான் எடுக்கணும். இதுல வந்து 0 எடுக்க கூடாது, 4 தான் எடுக்கணும். மத்தபடி எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான், பிரச்சனை கிடையாது. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர் கண்ணா. இப்போ இந்த சம் நீங்க அப்படி போட்டு பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 18 இந்த சம் முடிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? முடிக்கலன்னு நினைக்கிறேன்ல ஹோம்ஒர்க்க. வரதுனால நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கோமா? சரி, இப் போட்டிருக்காங்க. ஓகே, 0 போட்டு பண்ணுங்க, கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான், ஒண்ணுமே மாறாது. ஸோ காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த m+n-1 வந்து சொல்யூஷன் வந்து டெஸ்டட் ஃபார் ஆப்டிமாலிட்டி. ஒன்றும் இல்லை, m+n-1ஓட இதுவும் உங்களோட அலோகேஷன் பண்றீங்கல்ல அதுவும் வந்து சேர்ந்ததுன்னா அந்த சிச்சுவேஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் தட் த சொல்யூஷன் இஸ் டெஸ்டட் ஃபார் ஆப்டிமாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அலோகேட்டட் செல்ஸ்ல வந்து எப்படின்னா இது ப்ரொசீஜர். அது ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் போடுங்க, இந்த காஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொல்லி தருவேன். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டோட ஃபார்மேட் என்ன தெரியுமா? இப்போ C11க்கு நம்ம இது பார்க்குறோம்னா டெல்டா 11 there is 1 2 1 1 1 2னா என்ன சொல்றான்? இப்போ 1 2 3 இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 6 7 9 4 3 இப்படி இருக்குன்னா இந்த பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் 1 1 சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் என்ன சொல்லுவாங்க? 1 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். 3ன்றது 5ன்றது என்னது? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இது செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது செகண்ட் ரோ தேர்ட் காலம். அதான் 1 1 1 2 1 2 3 2 4 3 1 3 4லாம் இருக்கும். ஸோ 1 1 1 2 2 3 2 4 3 1ல தான் நம்ம செலக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ அதோட ஃபார்முலா என்னன்னா C11 மைனஸ் C11 C12ன்றது வந்து இது வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். Cij இஸ் ஈக்குவல் டு Uij. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க கரெக்டா போட்டுட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான்டா இந்த ஒர்க். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி C11 எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அதுல இருக்கிற நம்பர் என்னன்றது தான். அது மைனஸ் U1 பிளஸ் V1 வில் கிவ் யூ த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அவ்வளவுதான். அதாவது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து 6, அன்னோன் வந்து 7. அதுல இப்போ U1 வந்து நான் 0வா அஸ்யூம் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ மற்ற ரோஸ்லாம் நான் கால்குலேட் பண்ணணும். இது எப்படி தெரியுமா? எனக்கு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன், ஒய் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி.
ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு இந்த ஸ்டெப் தரவா இருக்கணும். அப்பதான் நான் இந்த ஸ்டெப் சொல்லி தர முடியும். நாளைக்கு இந்த சம் போட்டு வரீங்களா? there is நாளைக்கு இல்ல மண்டே. ஓகேவா? ம். ஓகேவா சிவசங்கரி? ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 19 சொல்றேன் பாருங்களேன். 19லயும் என்ன இருக்கு? அவங்க வந்து டோட்டலா வந்து சப்ளை கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. 50 வந்து ஷார்ட் ஆகுறது. இங்க பாத்து டம்மி காலம் ஆட் பண்ணிருப்பான் 50 இதுக்கு. என்னம்மா? சரி. இதுவாச்சு. இந்த ரெக்கார்டிங் அண்ட் ப்ரெல் நீங்க பாருங்க. ஓகேவா கண்ணா? ஓகே கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபார்மிங் மீமா. ஓகே. இப்போ இதுல வந்து அந்த 50 வந்து காம்பன்சேட் பண்ணோம் இல்லையா? ஸோ 50க்கு பாத்தீங்கன்னா ஒரு டம்மி காலம் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? டம்மி காலம் ஆட் ஆகி நீங்க 0 போட்டே ஒர்க் பண்ணுங்க. எப்படி அவுட்கம் வருதுன்னு பாருங்க. ப்ராப்ளம் இருக்காது. எல்லாமே ஒரே இதுதான். ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி லீஸ்ட் நம்பர். ஆனா அந்த 0 எடுக்கிறதுக்கு மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது. என்ன சொல்றது, நம்ம லீஸ்ட் நம்பர் எடுப்போம்ல. இப்போ இதுல வந்து லீஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா வந்து 2.5. அடுத்த லீஸ்ட் நம்பர் என்ன 3. அதனால 3 - 2.5 என்ன 0.5. இதுல வந்து லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, 1.5, 0.5. 0.5 லீஸ்ட் நம்பர். அடுத்த நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் என்ன 1.5. 1.5 - 0.5 என்ன 1. ஓகேவா? ஸோ டம்மி காலம் எப்பவுமே 0வா போட்டு அந்த சப்ளை எங்க டிஃபரன்சிங் ஃபிகர் வந்தோ அதுதான் நான் நம்பர் போட்டுக்கணும். புரியுதா? சூப்பர் கண்ணா. ஸோ இந்த சம்மும் பாருங்க. ஹோம்ஒர்க் இதெல்லாம். இல்லஸ்ட்ரேஷன் 18, 19. ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் விட்டுருங்க. அது ஒரு 1 மினிட் ஒர்க் தான். இது ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. 18, 19, 20. எனக்கு தெரிஞ்சு 18, 19, 20 போட்டா போதும். அதுக்கு மேல வேண்டாம். ஓகேவா? இது வந்து ஒண்ணு பண்ணுங்க. 18, 19 மட்டும் போடுங்க. 20 நான் சொல்லி தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சரியா? இப்போ வந்து ஓகே, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து கடகடிச்சிடலாம். ஆனா இது எல்லாமே வேம் மாடல் தான் நினைக்கிறேன். இல்ல? எல்லாமே வேம் மாடல் தான். எல்லாமே வேம். இதுல வந்து டம்மி வேர் ஹவுஸ் ஆட் பண்ணி பண்ண சொல்றாங்க. கெப்பாசிட்டி 000 போட்டு பண்ண சொல்றாங்க. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 சம் முடிங்க. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் பார்க்கலாம். 2 சம் முடிச்சிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்கடா. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் பண்ணும்போது மற்ற சம்ஸ்லாம் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கிராஃப்ஸ் வந்துடுறேன். சிவசங்கர் ஒருவேளை கட் ஆயிடுச்சுன்னா நீங்க பார்த்துக்கோங்க. நான் வீடியோல பார்க்கறேன். என்ன பேஜ் நம்பர் ஸ்ரீதேவி? பாருங்க. illustration 15. An electronic goods manufacturer has distributors who will accept shipments of either transistor radios or electronic calculators to stock for Christmas inventory. Radio வந்து contribute 10 per unit and calculated 15 per unit to profits. சரியா? Both products வந்து of use of the same components.
ரேடியோக்கு வந்து ஒரு டயோடும் ரெசிஸ்டர்ஸும் தேவைப்படுறது. ஒரு கால்குலேட்டருக்கு 10 டயோடும் 2 ரெசிஸ்டரும் தேவைப்படுது. ரேடியோக்கு வந்து 12 மினிட்ஸ் ஆகிறது, கால்குலேட்டருக்கு 9.6 மினிட்ஸ் ஆகிறது. ஆஃப் த டைம் வந்து கம்பெனிஸ் எலக்ட்ரானிக் டெஸ்டிங் மிஷின். ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா 160 ஹவர்ஸ் தான் அவைலபிள். அப்பனா இது என்ன அர்த்தம்? இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். புரியுதா? 160 ஹவர்ஸ் தான் அவைலபிள் இல்ல, அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? firm has இவ்வளவுதான் 8000 டயோடைட்ஸ் தான் இருக்கு, 3000 இதுதான் இருக்கு. சரியா? இதுவும் வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட். இதுவும் கன்ஸ்ட்ரெயின்ட், இதுவும் கன்ஸ்ட்ரெயின்ட். 160 அவங்க சொல்றாங்களா ஹவர்ஸ், அதுவும் கன்ஸ்ட்ரெயின்ட். வாட் ப்ராடக்ட் ஆஃப் த மிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தட் ஷுட் பி செலக்டட் டு அப்டைன் த ஹையஸ்ட். இப்போ அவங்களதுல வந்து இவங்க எவ்வளவு ரெவென்யூ இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, ஒரு 1 per யூனிட், இதுதான் அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்னு வந்தாலே அது என்னது? மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். கரெக்டா? அப்ப Z is equal to 10R plus 15C. ஒரு ரேடியோ பண்றதுக்கு 4 ஈச் ஆஃப் டயோடைடு இங்க கொடுத்துருக்கான்ல, 4 வந்து ஆமா, firm has 8000 டயோடைட்ஸ். ஒரு ரேடியோக்கு ஒரு டயோடைனா அப்ப வந்து எவ்வளவு ரேடியோ? இது வந்து 10 டயோடைட் 2 ரெசிஸ்டன்ட். இங்க 4ன்னு போட்டுக்கோங்கண்ணா, அந்த சம்ல 4ன்னு போட்டுக்கோங்க. ஈச் ரேடியோ requires 4 ஈச்னு போட்டுக்கோங்க சம்ல. 4 ஈச் ஆஃப் டயோடைட்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ். சோ அப்ப வந்து 4R ரேடியோக்கு வந்து டயோடேட் 8000 டயோடேட் தானே நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட். அதுக்கு எவ்வளவு தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4R ஆஃப் இந்த ரேடியோவோடதுக்கு. ஓகேவா? அண்ட் கால்குலேட்டருக்கு எவ்வளோ 10. ஸோ 4R plus 10C is less than or equal to 8000. நான் என்ன சொல்லியிருக்கேன்? மேக்ஸிமம்னா என்ன யூஸ் பண்ணணும்? என்ன இது யூஸ் பண்ணணும்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அவங்க என்ன சொல் 8000 டயோடைட் தான் மேக்ஸிமம் இருக்கு, அதனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதே மாதிரி 3000 ரெசிஸ்டர் தான் இருக்கும். அப்போ 3000 ரெசிஸ்டர் வச்சு எதெல்லாம் பண்ணலாம்? 4 ரெசிஸ்டர், அதாவது 4 வந்து ரேடியோ எடுத்துக்கும், அப்புறம் 2 வந்து ரெசிஸ்டருக்கும் பண்ணலாம். அப்போ 4R plus 2C is less than equal to 3000. ஏன்னா 3000 தான் மேக்ஸிமம், நான் லெஸ் தான் போட்டிருக்காங்க. இப்போ 9600 மினிட்ஸ் வந்து அவைலபிள். ஓகேவா? ஆஃப் த டைம் ஆன் த எலக்ட்ரானிக் டெஸ்டிங் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பனா ரேடியோ ரெக்வைஸ் வந்து 12 மினிட்ஸ் அண்ட் கால்குலேட்டர் ரெக்வைஸ் வந்து 9.6 மினிட்ஸ் ஆஃப் த டைம். அப்போ டோட்டலா என்ன சொல்றாங்க? 12 plus 9.6C less than or equal to 9600. 9600 எப்படின்றது யாருக்காவது புரியுறதா? Any guesses? ம் 9.6 மினிட்ஸ் சொல்லுங்க. ம்
ஒண்ணும் இல்ல செல்லம், அந்த டெசிமலை எடுத்திருக்காங்கடா, அவ்வளவுதான். இங்க பாருங்களேன், இப்போ இந்த 12 minutes இருக்குல்ல, அந்த calculators of the time on the company's electric testing machine இருக்குல்ல, அந்த just இதே எடுத்திருக்காங்க. டெசிமல்ஸை மட்டும் எடுத்து வெளியில போட்டிருக்காங்க 9600க்கு. இங்க கால்குலேஷன் போடுறேன் பாருங்க. ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா? ஓ 1 ஹவருக்கு 60 minutes ஆடா. அப்புறம் 160 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? 60 into 60 9600. புரியுதா? ஒரே இதுவா லைன் அப் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ மினிட்ஸ்னா மினிட்ஸ் மாதிரியே, இல்ல ஹவர்ஸ்னா ஹவர்ஸ் மாதிரியே, இல்ல நான் 12 மினிட்ஸை வந்து ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணா கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ 9600 மினிட்ஸ்க்கு வந்து அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை 3 எடுத்திருக்காங்க. ஏய், நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்களா ஸ்ரீதேவி, நீங்க ஆல்ரெடி இதுக்கு? ஓ, அவங்களுக்கு தான் மிஸ் ஆகுறதோ? ஓகே. உங்களுக்கு இது புரிஞ்சுதா அந்த சம்ம அன்னைக்கு? போட்டுட்டு சொல்றீங்களா எனக்கு? ஓகே. ஆனா அன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணினோமா சிவசங்கரி? இது ஸ்ரீதேவி வந்ததா இது? இல்ல இல்ல வேணாக்கா, நான் பரவாயில்ல விட்டுருங்க. நான் அப்பனா இன்னொரு இது மெத்தட் சொல்லி தரேன். இன்னொரு சம் சொல்லி தரேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு ஓவர் ஒன்று சேவ் பண்ணி வச்சிருந்தேனே. நான் எடுக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே.
ஓடிபி ஆ இங்க பாருங்க ஸ்ரீவி. Minimize 2000 x1 plus 1500 x2. Okay. Subject to 6x1 plus 2x2 greater than or equal to 8. 2x1 plus 4x2 greater than or equal to 12. 4x1 plus 12x2 greater than or equal to 24. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கிராஃப் போடும்போது என்ன பண்ணிக்கணும்னா நார்மலா ஈக்குவல் டுன்னு போட்டு அசைன் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இந்த சம்ம உங்களோட எம்பிஏல புக்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஓ அப்படியா அப்படியா ஓ ஆச்சரியமா இருக்கு. நாங்க ஓ அப்படி. ஓ அது எப்படி அப்படி பண்றாங்க? சம் சம் இருந்தா தானே நம்மளால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க. இல்ல சம் இருந்தா தானே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும்ல. ஓகே இந்த சம் பாத்தீங்கன்னா 2000 x1 plus 1500 x2 இது கொடுத்துருக்காங்களா? இப்ப நம்ம எப்படி போடணும் அப்படின்னா கிராஃப்ல ஃபர்ஸ்ட் 6x1 plus 2x2 is equal to 8ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப அதே மாதிரி 2x1 plus 4x2 is equal to 12 அப்படி எடுத்துக்கிறோம். அப்புறம் 4x1 plus 12x2 is equal to 24 அப்படி எடுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா x1 ஜீரோவா இருந்ததுன்னா let's say x1 is equal to 0. அப்போ என்னோட x2 என்னவா இருக்கும்? 4. கரெக்டா? x1 ஜீரோவா இருந்தா x2 வந்து 4. x1 வந்து ஆமா x2 வந்து ஜீரோவா இருந்ததுன்னா x1 என்னவா இருக்கும்? 6 இருக்குங்கண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கே தாங்கண்ணா. ஓ செகண்ட் ஒனுக்கு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கே அப்படி இருந்ததுன்னா x2 will be 8/2. ஸோ 1.33. இப்போ 2x1க்கு அதே மாதிரி பண்ணலாம். ஸோ x1 வந்து ஜீரோவா இருந்ததுன்னா அப்போ x2 என்னவா இருக்கும்? 3யா? 3. x2 ஜீரோவா இருந்தா x1 என்னவா இருக்கும்? 6ஆ? இப்போ அதே மாதிரி x1 ஜீரோவா இருந்ததுன்னா x2 என்னவா இருக்கும்? 2வா? x2 ஜீரோவா இருந்ததுன்னா x1 என்னவா இருக்கும்? 6ஆ? இப்போ ஒன்றும் இல்லை x1 0 x2 வந்து 4 x2 வந்து 0 x1 வந்து 1.333 சம்பர். அப்ப இந்த லைன் தான் கணுமா இந்த ஈக்குவேஷன் 6x1 பிளஸ் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிட்டு அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். 2x1 இதுக்கு வந்து x1 வந்து 0 x2 வந்து 3. ஓகேவா? அதே மாதிரி x2 வந்து 0 x1 வந்து 6. அப்ப இந்த லைன் தான் வந்து 2x1 plus 4x2 is equal to 12க்கு வரும். தேர்ட் ஒன் பாருங்களேன் 4x1க்கு x1 வந்து 0 x2 வந்து 2 x2 வந்து 0 x1 வந்து 6. கரெக்டா?
இப்ப இந்த மூணுத்தையும் பிளாட் பண்ணி லைன் அலைன் பண்ணிக்கோங்களேன். நான் பண்ணிக்கோங்க, நான் வெயிட் பண்றேன். நிதானமா பண்ணிக்கோங்க. கண்மா இது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் 2 4 6 8 10 பண்ணிக்கோங்க. இது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் 2 4 6 8 10 பண்ணிக்கோங்க. ம். நான் இப்ப சொல்லி கொடுத்தது வரைக்கும் புரிஞ்சுதா? மார்ஜினல் காஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் காஸ்டிங் இதுல ஓஆரும். ஓகே.